श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धगासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मृतां காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சியும் காமிதார்த்ததாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட்ட ராஜவாராகி அம்பிகையினுடையதான பரிபூர்ண அனுகிரக விசேஷத்தோட கூட்ட 51 சக்தி பீட்டங்களை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சக்தி பீட்டங்கள்லையும் பராசக்தியானவள் எப்பேற்பட்ட வைபவத்தோட பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா, என்ன ஸ்வரூபத்தை உடையவளாக இருக்கா, அங்கே அந்த அம்பாளுக்கு அங்கமா விளங்கக்கூடிய பைரவருடையதான நாமமானது என்ன, அங்கே பகவதியினுடையதான பரதேவதையினுடையதான எந்த அங்கமானது விழுந்ததுங்கிறத எல்லாம் அம்பிகையின் கருணா கட்டாட்சத்தோட கூட்ட தந்திரச்சூட்டாமணி அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்திலே விளங்கக்கூடிய பீட்ட நிர்ணயம் அப்படிங்கிறதான விஷயத்திலிருந்து பராசக்தியின் கருணையோட சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். அந்த வரிசையிலே 5 சக்தி பீட்டங்களை நாம சிந்தனை பண்ணினோம். காமரூபம் தொடங்கி சக்தி பீட்டங்களுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடியது காமரூபம். அந்த க்ஷேத்திரத்திற்கு சமானமான க்ஷேத்திரம் கிடையாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா பூலோகே க்ஷேத்திர ரத்னம் அப்படின்னு ஜெகன்மாதாவான புவனேஸ்வரியானவள் தன்னுடைய க்ஷேத்திரங்களை சொல்லும் பொழுது எந்த க்ஷேத்திரத்தை க்ஷேத்திர ரத்னம்னு சொன்னான்னு கேட்டா காமாக்கியாவத்தான் சொல்றா. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்திலே தொடங்கி நம்ம 5 சக்தி பீட்டங்களை சிந்தனை பண்ணினோம். இன்னைக்கு சிந்தனை செய்ய போறது 6வது சக்தி பீட்டம். இந்த கலிகாலத்திலையும் அதிசயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது பிரத்யட்சமாக மெய்ப்பிக்க கூடியதான ஒரு ஸ்தலம் எதுன்னு கேட்டாக்க இந்த க்ஷேத்திரம் தான். அனாதி காலமாக அக்னியினுடைய ஸ்வரூபத்திலேயே பராசக்தி விளங்கக்கூடியவளாக அந்த அக்னியை நாம தொட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கையால் அந்த அக்னியை தொடலாம். அம்பிகையின் வடிவாக விளங்கக்கூடியதான் அக்னியை நம் கையால் தொடலாம். அப்படி தொட்டாலும் சுடவே சுடாத ஆச்சரியமாக அக்னியின் வடிவத்திலே அனாதி காலமாக அம்பிகை விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் ஜுவாலாமுகி அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரம். அம்பாள ஜுவாலாஜி அப்படின்னு தான் சொல்லுவா. வடதேசங்கள்ல எல்லா சுவாமியையும் மரியாதையா தான் சொல்லுவா. கிருஷ்ணரை ஸ்ரீநாத் ஜி அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி அந்தந்த சுவாமியை சொல்றா போல அம்பாள ஜுவாலாஜி அப்படின்னு சொல்லுவா. ஜுவாலா மாதா சக்தி பீட்டம் அம்பாளுடைய சக்தி பீட்டங்கள்லயே மகா பவித்திரமானது. தேவியினுடையதான நாக்கு விழுந்த க்ஷேத்திரம் அது. 51 சக்தி பீட்டங்களிலே தேவியின் நா விழுந்த க்ஷேத்திரம். அந்த நா விழுந்த இடமானது அகண்ட ஜோதியாக ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக இருந்ததுங்கிறது ஸ்தல புராணம். ஜுவாலாமுகி க்ஷேத்திர மகாத்மியமானது தாக்ஷாயினியினுடைய சரீரத்தில் இருந்து நாக்கு துண்டமாகி அந்த க்ஷேத்திரத்திலே விழுந்தது. விழுந்த உடனே அகண்டமான ஒரு திவ்யமயமான ஒரு ஜோதியானது பூமிக்கும் ஆகாசத்துமாக ஜுவலிச்சு கொண்டு நின்னது அப்படிங்கிறத நமக்கு புராணம் சொல்லுறது. அதனால அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய தேவிக்கு ஜுவாலாமுகி அப்படின்னு பேரு. ஜுவாலாமுகின்னாக்க ஜுவலிக்க கூடியதான முகத்தை கொண்டவள், அக்னியினுடைய முகத்தை கொண்டவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஜுவாலாமுகின்னு பேரு. மேலும் கூட தேவியின் சரித்திரங்களை சிந்திக்கும் பொழுது இந்த பாரத வருஷத்திலே 3 சக்தி பீட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிவிசேஷமானது நம்ம பார்த்திருக்கோம். காமாட்சி வைபவத்தை சிந்தனை பண்ணும் போது பார்த்தோம். இந்த 3 சக்தி பீட்டங்கள்லயுமே லலிதா மகா திரிபுர சுந்தரி தான் பிரகாசிக்கிறாங்கிறதையும் பார்த்தோம். அதிலே காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சி, ஜாலந்தரத்திலே விளங்கக்கூடிய ஜுவாலாமுகி, காமரூபத்திலே விளங்கக்கூடிய காமாக்கியா, இந்த 3 சக்தி பீட்டங்களுமே அத்தனை சக்தி பீட்டங்களுக்கும் பிரதானியமான ஆதாரமான பீட்டங்களாக விளங்குறது அப்படிங்கிறதையும், இந்த 3 சக்தி பீட்டங்கள்லையும் மகரிஷிகள் விசேஷமாக அம்பாளை ஆராதனை செய்திருக்கா அப்படிங்கிறதையும், காமாட்சி விலாசத்திலே மார்கண்டேய மகரிஷியானவர் நமக்கு இந்த 3 பீட்டங்களை தான் விசேஷமா சொல்லியிருக்கார். அந்த திரிபீட்டங்களிலே அதிவிசேஷமான பீட்டமானது இந்த ஜுவாலாமுகியினுடையதான ஜுவாலா தேவியினுடையதான ஒரு சன்னிதானம். வடதேசங்கள்ல நிறைய
ஜுவாலா மாதா ஆலயமானது உண்டு. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், காஷ்மீரம் அப்படின்னு வடதேசங்கள்ல நிறைய ஜுவாலாமுகி ஆலயம் உண்டு. எப்படி நம்ம தட்சிண பாரதத்துல நிறைய காமாட்சிக்கு கோவில் இருக்கோ, காஞ்சிபுரத்துல காமாட்சி, மாங்காட்டுல காமாட்சி, செட்டிக்குளத்துல காமாட்சி, அப்படி கேரளால போனேன் அப்படின்னா ஊரகம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அம்ம திருவடின்னு அம்பாளுக்கு பேரு. காஞ்சிபுரத்திலேருந்து தன் பக்தன் துயரை துடைப்பதற்காக வேண்டி அம்பிகை பெருவனம் அப்படிங்கிற கிராமத்திற்கு போனாலாம். அந்த ஓலக்குடையில போனா, நம்பூதிரிகள்லாம் கையில ஒரு ஓலக்குடை வச்சிருப்பா. அவ இங்க வந்து அம்பாள் ஆராதிச்சதினாலே அவர்கள் ஆராதனைக்கு மகிழ்ந்து தேவியானவள் அந்த ஓலக்குடையிலே தன் சாநித்தியத்தோட புறப்பட்டாள் அப்படின்னு சொல்லுவா. காமாட்சி எப்படின்னா, அவளை தேடி நம்ம போகணும்னு இல்லை, நம்மளை தேடி அம்பாள் வருவா. பேறுபட்ட கருணாமூர்த்தி. ஏன்னா அப்படித்தான் அங்கு காஞ்சிபுரத்திலிருந்து பெருவனம் அப்படிங்கிற கிராமத்திற்கு போனா, காஞ்சிபுரத்திலிருந்து கோவாக்கு போனா, கோவாவிலே அம்பாளுடைய சக்தி பீட்டமானது ராய் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்தது. போர்ச்சுகீசியர்களுடையதான இன்வேஷன் காரணமாக, படையெடுப்பின் காரணமாக அங்கே விளங்கக்கூடியதான பூஜகர்கள் பயந்து அம்பாள அந்த இடத்திலிருந்து ஷிரோடா அப்படின்னு இப்போ இருக்கு, விசேஷமான காமாட்சி க்ஷேத்திரம் அது. காஞ்சிபுரத்திலேருந்து தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு அம்பாள் போனாங்கிறது ஸ்தல வரலாறு. அக்னிமுகன் அப்படிங்கிறதான தன் பக்தனை ரட்சிக்கிறதுக்காக வேண்டி பைரவர் சகிதமாக காஞ்சிபுரம் தொடங்கி ஜெகன்மாதாவானவள் அந்த கோவாவிலே விளங்கக்கூடிய ராய் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திற்கு பிரயாணப்பட்டு அங்க மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி மகிஷ மர்தினியாக காமாட்சி விளங்குறான்னு சொல்லுவான். அப்படி அம்பாள் வந்து எப்படி இங்க நிறைய காமாட்சியினுடையதான ஆலயங்கள் விளங்குறதோ, அது போல அந்த வடபாரதத்திலே பார்த்தோம் சொன்னாக்க ஜுவாலா மாதாவினுடையதான ஆலயமானது அநேக இடங்களிலே உண்டு. அத்தனை காமாட்சி ஆலயங்களுக்கும் எப்படி காஞ்சியிலே விளங்கக்கூடிய காமாட்சி தேவியின் ஆலயமானது புராதனமாக விளங்குறதோ, அது போல எல்லா ஜுவாலா மாதா ஆலயங்களை விட புராதனமாகவும் அதற்கெல்லாம் ஆதாரமா விளங்கக்கூடியது ஹிமாச்சல பிரதேசத்திலே விளங்கக்கூடியதான ஜுவாலாமுகியின் கோவில். இந்த கோவில் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கு. ஹிமாச்சலே தேவபூமி. அதாவது எப்படின்னா, மனுஷர்கள் மாத்திரம் சஞ்சரிக்க கூடியதான ஸ்தானம் ஹிமாச்சலம் கிடையாது, தேவர்களும் சஞ்சரிக்க கூடியதான பூமி. அதனால தான் தேவ பூமின்னு பேரு. இன்னைக்கும் கூட ரிஷிகளையும் சித்தர்களையும் அந்த க்ஷேத்திரத்திலே தரிசனம் பண்ணலாம். அவர்களுடைய சஞ்சாரம் அங்க இருக்கு. நவசக்தி பீட்டங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஹிமாச்சலத்திலே. மானசா, சண்டி, தாரா, வஜ்ரேஸ்வரி, திரிபுர சுந்தரி, பகலாமுகி அப்படின்னு நவசக்தி பீட்டங்கள், 9 சக்தி பீட்டங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த 9 சக்தி பீட்டங்கள்ல பிரதானியமான க்ஷேத்திரமாகவும் இந்த ஜுவாலா தேவியினுடையதான ஆலயமானது விளங்குறது. நவராத்திரி காலத்துல எல்லாம் இந்த கோவிலுக்கு நீங்க போனேன் அப்படின்னு சொன்னாக்க உள்ளேயே நுழைய முடியாது, அவ்வளவு கூட்டமாக தேவியினுடைய ஆலயமானது விளங்கும். தேவியானவள் சொல்றா பைரவர்கிட்ட, இந்த சக்தி பீட்டங்களை எல்லாம் யாரு சொல்றான்னு கேட்டா அம்பாளே சொல்றா. பரமேஸ்வரன் கேட்கிறார் அம்பாள் கிட்ட, உன்னுடைய ஸ்தானங்கள் எங்கெங்கே விசேஷமா விளங்குறது, அந்த ஸ்தானங்களுடைய மகிமை எல்லாம் நீ சொல்ல வேண்டும் தாயே அப்படின்னு சுவாமி அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது, வத்ச, வத்சனா குழந்தையேன்னு அர்த்தம், வத்ச நான் சொல்றேன் கேளு, என்னுடைய ஸ்தானங்கள் எந்தெந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறதுன்னு நான் சொல்றேன்னு தந்திர சூட்டாமணியிலே பீட்ட நிர்ணய தந்திரத்திலே பராசக்தியானவள் சொல்றா. அதிலே தன்னுடையதான 6வது சக்தி பீட்டத்தை சொல்லும் பொழுது தேவி சொல்றா, ஜுவாலா முக்யாம் ததா ஜிஹ்வா தேவஹா உன்மத்த பைரவஹ அம்பிகா சித்திதா நாம்னி அப்படிங்கிறா பராசக்தி. அடுத்த சக்தி பீட்டமும் ஆரம்பிக்கிறது, ஸ்தனம் ஜாலந்தரே மம அப்படின்னு. ஜுவாலாமுக்கியாம் ததா ஜிஹ்வா, ஜிஹ்வானா நாக்கு, ஜுவாலாமுகி அப்படிங்கிறதான க்ஷேத்திரத்திலே என்னுடைய நாக்கானது விழுந்தது. என்னுடைய அங்கங்கள் விழுந்த வரிசையிலே இந்த ஜுவாலாமுகியிலே என்னுடைய சரீரத்திலே விளங்கக்கூடிய நாக்கானது இவ்விடத்திலே விழுந்தது. ஜுவாலாமுக்கியாம் ததா ஜிஹ்வா தேவஹா உன்மத்த பைரவஹா, அங்கே எனக்கு காவலாக விளங்கக்கூடிய பைரவருக்கு உன்மத்த பைரவர் அப்படிங்கிறதான ஒரு நாமம். ஜுவாலாமுக்கியாம் ததா ஜிஹ்வா தேவஹா உன்மத்த பைரவஹா, வாராகியின் பத்தியாக விளங்கக்கூடிய பைரவருக்கு உன்மத்தர் அப்படிங்கிற நாமம் தான். அம்பிகா சித்திதா நாம்னி, அங்கே விளங்கக்கூடிய எனக்கு அம்பிகா
சித்திதா அப்படிங்கிறதான ஒரு நாமம். சித்திதா எனும் நாமத்தோட அந்த க்ஷேத்திரத்திலே நாம் பிரகாசிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய முக்கியமான ஸ்தானத்தை தேவியானவள் சொல்றா. இதற்கு தனி ஸ்தல மகாத்மியமானது உண்டு. இந்த ஜுவாலாமுகி மகாத்மியம், ஜாலந்தர மகாத்மியம்னு தனியாக ஒரு மகாத்மியமானது விளங்குறது. அந்த மகாத்மியத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சிருஷ்டியினுடைய ஆதியிலே தேவர்கள் எல்லோரும் என்ன பண்ணினாலாம், தேவி எங்கே விளங்குறான் அம்பாளை தேடி போனாலாம். மும்மூர்த்திகளும் தேவர்களும் தேவியினுடையதான ஸ்தானம் என்ன, எந்த க்ஷேத்திரத்திலே தேவியானவள் பிரகாசிக்கிறா, ஏன் தேவியை தேடி போனான்னு கேட்டாக்க, சிருஷ்டி காரியம் பாதியில நின்று போயிடுது. பிரம்மா உற்பத்தி செய்த எல்லா ஜீவர்களுமே மூடத்தன்மையோட விளங்கினான். அவர்களுக்கு அறிவில்லாம எல்லோருமே இருந்தா. அப்போ அந்த அறிவின் வடிவா விளங்கக்கூடியவள் சக்தி. அவள் இல்லைன்னாக்க நம்மால செயல்பட முடியாது. அந்த அறிவு மயமாக இல்லாத மூடத்தனமாக விளங்கிய காரணத்தினாலே தேவர்களும் திருமூர்த்திகளும் என்ன பண்ணினானா, அவர்கள் அறிவு மயமா விளங்கறதுக்காக வேண்டி, இந்த ஜீவர்களுக்கெல்லாம் அறிவு பெருகுவதற்காக வேண்டி, சிந்தனை செய்யக்கூடிய சக்தி பெருகுவதற்காக வேண்டி எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் தெய்வீக தேடினாளா. அப்படி அம்பாளை தேடிண்டே வரும் பொழுது ஹிமாச்சல பிரதேசத்திலே தேவர்களும் திருமூர்த்திகளும் வந்த சமயத்திலே அவர்கள் எதிர்பாராத விதமாக ஆகாசத்திற்கும் பூமிக்கும் மத்தியத்திலே அகண்டமான ஒரு ஜோதியின் வடிவத்திலே பராசக்தியானவள் ஆவிர்பவிச்சா. தேவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. அடாடா, திடீர்னு இந்த ஜோதி வடிவாக ஒரு ஸ்வரூபமானது ஆவிர்பவிச்சு வந்ததே, இது என்னங்கிறது நமக்கு தெரியலையே, விசித்திரமா இருக்கேன்னு பிரமிச்சு போய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அந்த ஜோதியின் மத்தியத்தில் இருந்து 12 வயதே நிரம்பியதான ஒரு பெண்ணானவள் தோன்றி வந்தாள். அந்த ஜோதியினுடைய மத்தியத்திலே பாலிகா குமாரிகா அப்படின்னு அவளைத்தான் நாம சொல்றோம். பாலா அப்படிங்கிறது 9 வயது நிரம்பிய தேவியினுடைய வடிவம், குமாரிங்கிறது 12 வயது நிரம்பிய தேவியினுடையதான வடிவம். அந்த பாலா ஸ்வரூபத்திலே விளங்கக்கூடியவளாக, குமாரியின் வடிவத்தை உடையவளாக அந்த அகண்ட ஜோதியினுடைய மத்தியத்திலிருந்து தேவியானவள் தோன்றி வந்தாள். அப்போ அந்த பராசக்தியை எல்லா தேவர்களும் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, தேவியின் பாதார விந்தங்களில் விழுந்து பணிந்து, அம்மா, உலகிலே அறிவில்லாம எல்லா ஜீவர்களும் விளங்குகிறார்கள், லோகமானது சிருஷ்டி காரியத்திலே விசேஷமாக ஈடுபட வேண்டும் என்றால் நீ பரமசிவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த காரணத்தினாலே நீ பரமசிவனை திருமணம் செய்து கொண்டு சிவசக்தி ஐக்கியத்தோட நீங்க விளங்கினாதான் லோகமானது க்ஷேமமாக இருக்கும், உலகிலே உயிர்களும் அறிவுடனும் க்ஷேமத்துடனும் இருக்கும். அந்த காரணத்தினாலே அகண்ட சச்சிதானந்த மகியாக விளங்கக்கூடிய நீ சங்கரனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு எல்லா தேவர்களும் பிரார்த்தனை செய்து கொள்ள, பவானி அதன் பிறகு தக்ஷனுக்கு புத்திரியாக நான் தோன்றி சங்கரனை திருமணம் செய்து கொள்கிறேன் வாக்கு கொடுத்த க்ஷேத்திரம் ஜுவாலாமுகி. அதாவது நான் பார்வதியா பிறந்து பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்த க்ஷேத்திரம் காமாக்கியா. ஏன்னா தாக்ஷாயினி தன்னுடைய தேகத்தை வியோகம் பண்ணதுக்கு அப்புறம் சுவாமி காமாக்கியாவுக்கு போய் தபசு பண்றாரு. அந்த க்ஷேத்திரத்திலே தான் தேவியானவள் நான் பார்வதியாக அவதாரம் பண்ணி மறுபடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா காமாக்கியாவுக்கு முன்னாடியே அம்பாள் நான் பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்க வாக்கு கொடுத்தான்னு கேட்டாக்க ஜுவாலாமுகி அப்படிங்கிறதான க்ஷேத்திரம். என்னாக்க அத்தனை பவித்திரமாகவும் சிருஷ்டிக்கெல்லாம் மூலமாக விளங்கக்கூடியதாக, சிருஷ்டிக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடியதாக, பராசக்தியினுடைய திவ்யமங்கலமான ஸ்தானம் விளங்கக்கூடியதாக ஜுவாலாமுகியானது விளங்கியது. அப்பொழுதும் பகவதியானவள் ஜோதி வடிவத்தில் தான் காட்சி கொடுத்தா. ஜோதியினுடைய மத்தியத்தில் இருந்து அப்படி சத்தியாக ஆவிர்பவிச்சு, ஜோதியினுடைய மத்தியத்தில் இருந்து சத்தியாக ஆவிர்பவிச்சு பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி தக்ஷனுக்கு புத்திரியாக தாக்ஷாயணிங்கிற ஸ்வரூபத்திலே பிறந்தாள். மறுபடியும் தக்ஷனுடைய புத்திரியாக பிறந்து தன் தேகத்தை யோகம் செய்யும் பொழுது பரமசிவனாலே, பரமசிவன் தன்னுடைய தோள் மேல தேவியினுடைய ஸ்வரூபத்தை, தேவியினுடைய தேகத்தை போட்டுக்கொண்டு ருத்ர தாண்டவத்தை செய்யக்கூடிய சமயத்திலே மகாவிஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரமானது பகவதியினுடைய சரீரத்தை துண்டிக்கும் பொழுது அங்கே தேவியினுடைய நாக்கு எந்த இடத்துல ஜோதி வடிவத்தில் சிருஷ்டியின் ஆதியிலே தோன்றினாலோ அந்த இடத்துல தான் பகவதியினுடைய நாக்கானது விழுந்தது. அந்த நாக்கு விழுந்த சமயத்தில் இருந்து பெரிய ஜோதியினுடைய வடிவத்திலே அம்பாள் ஸ்திரமாக அவ்விடத்திலே இருந்தான்னா.
அந்த இடத்துல, அதாவது சிருஷ்டியின் ஆதியில ஜோதி வடிவத்திலே தோன்றி மறைஞ்சு போயிட்டா. மறுபடி எப்பொழுது அங்க ஜோதி வடிவத்துல ஸ்திரப்பட்டாள் அப்படின்னு கேட்டாக்க, நாக்கு எப்போ விழுந்ததோ அதன் பிறகு அந்த நாவினுடைய வடிவாக ஜோதி வடிவத்திலே பராசக்தியானவள் ஆவிர்பவிச்சா அப்படின்னு சொல்லுவா. அதன் பிறகு அகண்டமான ஜோதியா தான் இருந்தது. காலங்கள் மாற மாற தர்மம் இந்த பாரதத்திலே குறைய குறைய அந்த ஜோதியானது அப்படியே குறுகி 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 இப்போ கட்டவரல் அளவுக்குத்தான் இருக்கான். அந்த ஜோதியானது இந்த கட்டவரல் எவ்வளவு இருக்குமோ இந்த கட்டவரல் அளவுக்கு விளங்கக்கூடியதாகத்தான் ஜோதியானது விளங்குறது. ஆனா 9 வடிவத்திலே 9 ரூபத்திலே ஜோதியின் வடிவத்திலே பராசக்தியானவள் விளங்குறா. மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, அன்னபூர்ணா, ஹிங்குளா, சண்டிகா அப்படின்னு ஜெகன்மாதாவானவள் ஜோதியினுடைய வடிவத்திலே விளங்கக்கூடியவளாக 9 ரூபத்திலே அந்த க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா. 9 வடிவத்திலே அந்த க்ஷேத்திரத்திலே சச்சிதானந்த மகியாக தேவி இருக்கா. அந்த க்ஷேத்திரத்திலே பிருகு முனிவர் விசேஷமாக பராசக்தியை உபாசனை செய்திருக்கார். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சரித்திரம். அது மட்டும் இல்லை, சாக்ஷாத் நாராயணர் அந்த க்ஷேத்திரத்திலே அம்பாள விசேஷமாக ஆராதனை செய்திருக்க. திரிபுரா ரகசியத்திலே அம்பாளுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய சமயத்திலே பார்வதி தேவியானவள் தன்னுடைய சரீரத்திலிருந்து ஜுவாலாமுகிங்கிற சக்தியை உற்பத்தி பண்ணினார். அம்பாள் உற்பத்தி செய்யறா. ஏன் உற்பத்தி பண்ணினான்னு கேட்டாக்க, பிரளய காலத்திலே விளங்கும் பொழுது எல்லா ஜீவர்களையும் தனக்குள்ள ஐக்கியப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி பிரளய காலாக்னிக்கு சமானமாக விளங்கக்கூடிய தன்னுடைய சக்தியை தன் தேகத்திலிருந்து உற்பத்தி பண்ணினா அவளுக்கு ஜுவாலாமுகி அப்படிங்கிறதான ஒரு நாமமானது உண்டு அப்படிங்கிறது சரித்திரம். அந்த ஜுவாலாமுகி என்ன பண்ணினான்னு கேட்டா, சுதர்சன சக்கரத்தை முழுங்கிட்டானா அம்பாள். ஏன்னா ஒரு சமயம் புராணங்கள்ல விளங்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒவ்வொரு தாற்பயமானது உண்டு. மகாவிஷ்ணுவானவர் ஜுவாலாமுகியோட யுத்தம் பண்ணினார்னு ஒரு சரித்திரமானது வருது. எதற்காக யுத்தம் பண்ணினார் அப்படிங்கிறத இன்னொரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம். யுத்தமானது ஏற்படுறது. அந்த யுத்தத்திலே என்ன செய்யறாருன்னு கேட்டாக, சுதர்சன சக்கரத்தை நாராயணர் அந்த தேவியின் மீது பிரயோகம் பண்றார். அம்பாள் மேல பிரயோகம் பண்றார். அம்பாள் என்ன பண்ணினாள், அநேக சுதர்சன சக்கரங்களுடைய ஜுவாலையை கொண்டவள் பராசக்தி. சுதர்சனாதி அத்தனை அஸ்திரங்களுக்குமே ஆதாரம் அம்பாள் தான். அந்த சுதர்சனர் முதற்கொண்டு அத்தனை சக்திகளுக்கும் மூலம் அவள் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த சக்கரமானது அவளை என்ன செய்ய முடியும்? அதனால அம்பிகையானவள் சுதர்சன சக்கரத்தை என்ன பண்ணிட்டான்னு கேட்டாக, தன்னுடைய வாக்கிலே போட்டு மென்னு முழுங்கிட்டா. அந்த அம்பாளுக்குள்ள சக்கரமானது ஐக்கியம் எடுத்து தன் வாக்கிலே போட்டு மென்னுட்டா. அதிலிருந்து நாராயணர் சக்கராயுதம் இல்லாதவராகத்தான் விளங்கினார்ங்கிறது திரிபுரா ரகசியம். அப்போ சக்கராயுதமானது ஜுவாலாமுகியோட ஐக்கியம் அடைஞ்சு தேவியினுடைய சரீரத்திற்குள்ளே போன காரணத்தினாலே அசுரர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தாங்கல. ஏன்னா அசுரர்களை எல்லாம் பக்ஷிச்சது சுதர்சன சக்கரம் தான். அத்தனை அசுர கூட்டங்களையும் மகாவிஷ்ணுவனுடையதான சக்கராயுதம் சேதிச்சதுன்னு சொல்லுவா. அப்படி சக்கராயுதமானது இல்லாத காரணத்தினாலே அசுரர்களுடைய அட்டகாசமானது எல்லா உலகங்கள்லையும் பெருகெடுத்து. ஏன்னா அவள் அழிக்கிறதுக்கு சக்தி இல்லை. இப்போ எல்லா தேவர்களும் ஜனார்தனரை சரணாகதி பண்றா, சுவாமி நீங்க இந்த மாதிரி அசுரர்கள் எல்லாம் இப்படி அட்டகாசம் பண்றா, நீங்க பார்த்துட்டு பேசாத இருக்கே, இது நியாயமா? எங்களை ரட்சிக்க வேண்டாமா? ரட்சிக்க கூடிய மூர்த்தி நீங்க தானே, காக்கக்கூடிய மூர்த்தியான நீங்களே இந்த மாதிரி அமைதியா இருந்தேன்னு சொன்னாக்க எங்களை யாரு காப்பாத்துறது? ஜனார்தனா, வாசுதேவா, நாராயணா, நீங்க தான் காப்பாற்றணும். பகவான் சொன்னார், அப்பா இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறேன்னா அது தேவியினுடைய அம்சமா விளங்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தின் மகிமையினால தான். அந்த சக்கரமானது தேவியோட ஐக்கியமான காரணத்தினாலே என்னால் மறுபடி யுத்தம் செய்ய முடியல. அதனால இந்த க்ஷணமே ஹிமாச்சல க்ஷேத்திரத்திற்கு போறேன். பின்னொரு காரணத்தினாலே அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய ஜுவாலாமுகியோட கூட தேவியோட கூட யுத்தம் பண்ணினேன். அதற்கு பிராயஷ்சித்தமாக அந்த தேவியினுடைய ஸ்ரீபாதத்தை நான் சரணாகதி செய்கிறேன். தேவியின் கிருபா கட்டாட்சத்தினால சக்கராயுதமானது மறுபடி நான் பெற்றால்தான் மறுபடி அசுர கூட்டங்களோடு என்னால் யுத்தம் செய்ய முடியும் அப்படின்னர் பகவான். அப்படி சொல்லிட்டு அந்த ஹிமாச்சல க்ஷேத்திரத்திலே போய் பரமேஸ்வரியான அம்பாளை 1000 தாமரை புஷ்பங்களால மகாவிஷ்ணுவானவர் ஜுவாலாமுகியை உபாசனை பண்ணினார் அப்படின்னு சொல்றா. ஜுவாலாமுகி சகஸ்ரநாமம்னு ஒரு சகஸ்ரநாமமே தனியாக உண்டு அம்பாள் மேல. அந்த 1000 நாமங்களாலே ஜனார்தனராக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் ஜெகன்மாதாவை 1000 தாமரை புஷ்பங்களால 1000 நாமங்களால உபாசனை பண்ண பகவதியானவள் அக்னியினுடைய
சக்தியினுடைய ஸ்வரூபத்தை உடையவளாக, ஜாலந்தர பீட்டத்திற்கு ஈஸ்வரியாக, ஸ்ரீசக்கர பிந்து மத்தியத்திலே பிரகாசிக்க கூடியவளாக, சண்டிகா பரமேஸ்வரியாக ஆவிர்பவிச்சு தன்னுடைய தேகத்தில் இருந்து சக்கராயுதத்தை மறுபடியும் மகாவிஷ்ணுவிற்கு தானமாக வழங்கினாள். அதனால சக்கரதான மூர்த்தி அப்படிங்கிற நாமா அம்பாளுக்கும் உண்டு. திருவிழி மிழலையிலே விளங்கக்கூடிய பரமசிவனுக்கு மாத்திரம் அந்த நாமா இல்லை. ஏன்னா திருவிழி மிழலையிலே திருவாரூருக்கு பக்கத்திலே தன்னுடைய நேத்திரத்தினாலே மகாவிஷ்ணு சுவாமியை உபாசனை பண்ணினர். அவருக்கு நேத்ரார்ப்பணேஸ்வரர்னே பேர். திருவிழி மிழலையில் விளங்கக்கூடிய சுவாமிக்கு நேத்திர அர்ப்பணேஸ்வரர் அப்படின்னு ஆமா. மகாவிஷ்ணு தாமரை போலே விளங்கக்கூடிய தன்னுடைய கண்ணை எடுத்து பரமசிவனுடைய பாதத்திலே போட்டு வழிபட்டார். எப்படி அங்க பரமசிவனை வழிபட்டாரோ அது போல ஜுவாலாமுகி கஷேத்திரத்திலே ராஜராஜேஸ்வரியான ஜுவாலாமுகியை விசேஷமாக வழிபட்டார். அப்படி அந்த ஜுவாலாதேவியானவள் மகாவிஷ்ணுவிற்கு அனுகிரகத்தை செய்த அற்புதமான க்ஷேத்திரம். மகாவிஷ்ணுவிற்கு சுதர்சன சக்கரத்தை பராசக்தியானவள் கொடுத்த க்ஷேத்திரம் அப்படின்னா அந்த க்ஷேத்திரம் தான். அதனால சுதர்சன சக்கரத்தினாலே துண்டமான தேவியனுடைய நாக்கு விழுந்த க்ஷேத்திரம் அது. அந்த சுதர்சன சக்கரத்தையே தேவி உற்பத்தி செய்த க்ஷேத்திரம் அது. அந்த காரணத்தினாலே தான் அம்பாளுக்கு மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது. அம்பாளால உண்டாக்கப்பட்ட காரணத்தினால தான் சுதர்சன சக்கரமானது தேவியினுடைய தேகத்தை தீண்ட முடிஞ்சது. இல்லைன்னா முடியுமா? முடியாது. தேவியினுடைய சக்தி தான் சுதர்சனமும் கூட. அதனால அப்படி அந்த பராசக்தியானவள் அந்த க்ஷேத்திரத்திலே அதி விசேஷமான வைபவத்தோட விளங்குறா. நவஜோதி வடிவத்துல நிறைய அந்த க்ஷேத்திரத்துக்கு போனா பிரதானியமா 2-3 ஜோதியை மாத்திரம் பார்த்துட்டு வந்துடுறா. தயவு பண்ணி அந்த மாதிரி பண்ணாதேள். யாரான அங்க போனேள் அப்படின்னு சொன்னாக்க ஹிமாச்சலத்திலே பிரசித்தமான க்ஷேத்திரம் ஜுவாலாஜி கோவில்னு சொன்னா எல்லோருக்குமே தெரியும். அந்த ஜுவாலா கோவிலிலே 9 ரூபத்திலே பராசக்தி விளங்கரா. எல்லாமே இந்த கட்டவரல் அளவு உயரம்தான் இருக்கும். நம்ம கையாலேயே பிரசாதத்தை செஞ்சு எடுத்துட்டு போலாம். அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு வாசல்லையும் பிரசாதம் விற்கிறா, அதை வாங்கிக்கலாம். வாங்கி நம்ம கையால பிரசாதத்தை அந்த எரிகிற ஜோதிக்கு நம்ம கையாலேயே அம்பாளுக்கு ஊட்டலாம். அந்த ஜோதியில போடலாம். அந்த நெருப்பு சுடாது. நம்ம கையால தொட்டு அந்த தீபத்தை ஒத்தி எடுத்துட்டா கூட அந்த நெருப்பானது சுடாது. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். நவசக்திகள் யாருன்னா மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி, அன்னபூர்ணா, சண்டிகா, ஹிங்குளா, விந்தியவாசினி, அம்பிகா, அஞ்சனா அப்படிங்கிற 9 சக்திகள் 9 ரூபத்திலே அந்த க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்க கூடியவர்களாக இருக்கா. நவஜோதியினுடைய வடிவத்திலே விளங்கரா. தேவியினுடைய நா விழுந்த க்ஷேத்திரம். இன்னமும் அநேக வைபவமானது அந்த க்ஷேத்திரத்திலே உண்டு. உன்மத்த பைரவர் சகிதமாக அந்த க்ஷேத்திரத்திலே ஜுவாலாமுகியாக அதி வைபவத்தோடே தேவியானவள் பிரகாசிக்கிறா. தொடர்ந்து அந்த தேவியினுடைய வைபவத்தை நாம சிந்தனை பண்ணலாம். அடுத்த சக்தி பீட்டத்தினுடையதான சரித்திரமும் இந்த சக்தி பீடத்தின் தொடர்போடத்தான் விளங்குறது. அதனால ஜுவாலாமுகியினுடைய மகிமையானது அடுத்தது வஜ்ரேஸ்வரிங்கிற சக்தி பீடத்தை நாம சிந்தனை செய்ய போறோம். அந்த சக்தி பீடத்தை சிந்திக்கும் பொழுது கூட ஜுவாலாமுகியின் வைபவத்தை சேர்த்தே வஜ்ரேஸ்வரியோட வைபவத்தையும் சிந்தனை செய்யலாம். பரதேவதையினுடைய கிருபா கட்டாட்சம் எல்லோருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை செய்துக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவா சக்தி பீடத்திற்கு போய் தேவியை தரிசனம் பண்ணுங்கோ. வாய்ப்பு இல்லாதவர்கள் நம்ம கிரகத்துல இருந்துட்டே அந்தந்த சக்தி பீட நாயகியை நினைப்போம். அந்த அம்பாள் அங்க போனாதான் அனுகிரகம் பண்ணுவாங்கிறது இல்லை. நம்ம எங்க இருந்தாலும் அவளை ஸ்மரிச்ச மாத்திரத்துல நமக்கு ஓடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவளாக ஜெகன்மாதாவானவள் இருக்கா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.